இனிமேல் யாரும் கோல்டு வாங்காதீங்க. 1 வருடங்களுக்கு யாரும் கோல்டு வாங்காதீங்க. யாரும் திருமணத்துக்காக கோல்டு வாங்காதீங்க. கோல்டு இல்லாமல் வேண்டா கல்யாணம் பண்ணிட்டு போவான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட இப்போ அது தேவை. அது ஒரு சொத்து மாதிரி, பெண்களுக்கு சொத்து மாதிரி. இப்போதைக்கு ஃபினான்ஸ் இல்லாமல், காசு இல்லாமல் ஒன்றும் கொடுக்க முடியாது. காதல், மாயை, குடும்பம், லவ் வாய்ப்பே இல்லை ராஜா. காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைமிங்கில் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, கோல்டை 1 வருடங்களுக்கு வாங்காமல் இருங்க. ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுக்கு ஒரு கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு? இவருக்கு என்னங்க கவலை? அதான் கணக்கெடுத்து மக்கள்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் கவர்மெண்ட் சுத்தா மாற்றிடுவாங்கல்ல ஃபியூச்சரில், அப்புறம் என்னங்க அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ அவர் ஏன் அதை பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய தில்லாலங்கடி வேலைனால இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு. அதாவது மக்களுடைய இந்த பணம் சேர்க்கும் விதம், பணம் புழக்கம் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு சில கடைகள்லாம் ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் கிடையாது, கேஷ் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கேஷை வந்து நீங்கள் போய் பேங்க்கில் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன் வரும். அது பல பேருக்கு தெரிஞ்சு வச்சு பல கடைகளை மாற்றிட்டாங்க, வெறும் காசாக கொடுங்கன்னு. அவங்க பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சரி விடுங்க, இதெல்லாம் வேணும். கோல்டு ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றது தான் இப்போ எல்லாரும் கேட்கப்படுறீங்க. எல்லாருக்கும் இப்போ கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். என்னடா மோடி அவர்களே கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும். மேலை நாடுகளில் இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல, அந்த ஹர்மோஸ் நீர்நிலை. ஸோ இங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதனால தங்கம் வந்து நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அண்டை நாடுகளில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா, டாலர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ டாலர் கொடுத்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னா, நம்மகிட்ட கோல்டு வந்து சேரும். அதை வச்சு தான் இங்கே கஸ்டமர்ஸ்கிட்ட விற்கிறாங்க. பட் இங்கேருந்து நாம் எல்லோரும் காசை கொடுத்து, இந்தியாவோட பணத்தை கொடுத்து கோல்டாக மாற்றிட்டு வீட்டில் பதுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பணம் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம ஏதாச்சும் முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸில் போடுறோம், இந்த மாதிரி பாண்ட் பேப்பர் வாங்குகிறோம், கவர்மெண்ட் அசட்டில் போடுறோம், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம் அப்படின்னா, பணம் இங்கேயே சுரண்டுகிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பணம் இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் இப்போ மக்கள் கையில் பணத்தை விட கோல்டு அதிகமாகிட்டு இருக்கு. கோல்டு அதிகமாக வாங்க என்ன ஆகும்னா, இங்கேருந்து நம்ம வெளிநாடுகளில் டாலரை கொடுத்து கோல்டு வாங்கணும். இங்கே இந்தியனோட அந்த டாலர் கையிருப்பு இருக்குல்ல, அந்நிய செலவாணி, இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அதனால தான் அவர் பதட்டப்படுறாரு. இப்போ அது நடக்குது அப்படின்னா, இந்தியாவோட மதிப்பு, பண மதிப்பு இருக்குல்ல, அது பிரச்சனை திண்டாட ஆரம்பிக்கும். இதில் நிறைய நுணுக்கமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அப்போ டாலரை கொடுத்து கோல்டு வாங்குகிறோம், கோல்டை காசு கொடுத்து வாங்குகிறோம், காசு சுத்தல் வர்றதில்ல, காசு போய் ஒரு இடத்துல அடைஞ்சிருது. அந்த காசு இப்போ உண்மையான பணமாக மாறுது. மக்கள் மத்தியில் உண்மையான பணம் சேர ஆரம்பிக்குது. புரியுதா? மக்கள் மத்தியில் உண்மையான பணம் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறையா மக்கள்கிட்ட வந்துடும். அப்போது மக்கள் பணத்தை புழக்க மாட்டாங்க. அதாவது வேறு பாண்ட் பேப்பர் இதெல்லாம் சில ரொட்டேஷனில் விட மாட்டாங்க. பணம் போய் ஒரு இடத்துல தேங்குது அப்படின்னா, இந்த கோல்டு வாங்குறவன் என்ன பண்ணுவான்? இந்த பணத்தெல்லாம் கவர்மெண்ட்டை கொடுப்பான். அந்த பணத்தை டாலராக மாற்றி அவன் கோல்டாக மாற்றி இங்கே திருப்பி கொடுப்பான். அப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவில் போய் பணம்லாம் சேர்ந்துட்டு இருக்கும். மக்கள் மத்தியில் சர்க்குலேட் இருக்கும் போது தான் அந்த பணத்துக்கு வேல்யூ. ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டே போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவன் டாலருக்கும் இந்த மதிப்புக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம்லாம் ஏற்ற இறக்கங்கள்லாம் நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு வருடத்துக்கு இதை பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது, அந்த ஒரு வருடத்தில் ஏதாச்சும் ஒன்று மேனேஜ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் இந்த கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு மோடி சொன்னதுக்கு ரீசன். அதே நாளில் 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதே மே 10 நம்மளுடைய மணி ஹெய்ஸ்ட் இருக்குல்ல, அதோட ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் தான் மெசேஜ் இருக்குது. மணி ஹெய்ஸ்ட், அதில் ஸ்டார்டிங்கில் என்ன, முதல்ல பணத்தை அடிப்பாங்க, பணத்தை கொள்ளையடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கோல்டை கொள்ளையடிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஷர்லாம் இருக்குல்ல, ட்ரெஷர், அந்த கோல்டு, இந்த டைமண்ட்ஸ், இந்த மாதிரி ரிங்ஸு, அதாவது வேல்யூபிள் இல்லாத ஒரு ட்ரெஷர் இருக்குன்னா புதையல்ல அந்த பாதுகாக்கப்பட்ட பெயிண்டிங்ஸ், பாதுகாக்கப்பட்ட டைமண்ட்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொள்ளையடிப்பாங்க. ஸோ இது 3 விஷயம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ரிபல் கிரியேட் ஆகுது. ரிபல் என்னடா கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அந்த டைலாக்லாம் நீங்கள் படிச்சுட்டு அது என்ன தெரியும், இது முடிவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. திருப்பி மண்ணுக்குள்ள இருக்க கோல்டை தோன்றுறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, நான் காட்டின கிளிப்ஸ் எல்லாம் வச்சு, நான் சொல்கிற விஷயத்தை வச்சு என்ன சொல்ல வராங்க, இதை வரலாற்று ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இப்போ ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தின் ரீதியாகவும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மணி ஹெய்ஸ்ட்டை பற்றி நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல பணம் எப்படி உருவாச்சு?
ஸோ பணம் வந்து கோல்டு அடிப்படையாக வச்சு கோல்டுக்கு மாற்றாக தான் ஒரு சீட் அடித்து கொடுத்தாங்க. யார்? யூதன் சீட் அடித்து கொடுத்தான். அந்த கோல்டை பாதுகாத்து வச்சுக்கிறோம். வணிகர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக திருட்டு வேலை நிறைய நடக்குது. திருடங்களே நீ தான். ஸோ திருட்டு வேலை நிறைய நடக்குது. அப்போ இந்த கோல்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அவன் ஒரு சீட் எழுதி கொடுக்குறான். இவனோட ஆள் இன்னொரு ஊரில் இருக்கான். அங்கே போய் நம்ம அந்த கோல்டை வாங்கிக்கலாம். இவன் கொடுக்குற சீட்டை கொடுத்துட்டு போய் அங்கே கொடுத்தோம்னா அந்த கோல்டு கொடுத்துருவோம். அந்த கோல்டை வாங்கி ஹவாலா முறை இருக்குல்ல, அது அப்போ தான் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதை இங்கே காட்டிட்டு அங்கே போய் 2 பேப்பரை ஒட்டி காட்டினா ஓகேப்பா இந்தப்பா பணத்தை அப்படி சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி விஷயம் இது எங்கள் ஆதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹவாலான்ற முறை. ஸோ இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். நம்மகிட்ட இருக்கிற பாதி கரன்சியோட அவன் கரன்சி மேட்ச் ஆச்சுன்னா கிழிஞ்ச நோட்டு யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்ககிட்ட சரக்கு கொடுத்துருவான். ஸோ உண்மையான பணத்தை தாங்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கான். வெறும் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கான். இந்த பேப்பர் ஒரு கடத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, சரி இந்த கோல்டுலாம் எங்கிட்டே இருக்கட்டும், எங்கிட்ட பத்திரமா இருக்கும், நீங்கள் ஏன் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, இந்தாங்க இந்த பேப்பருக்கே வேல்யூ இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கரன்சி உருவாகுது. அதான் மணி வரலாற்று ரீதியாக. அதுக்கப்புறம் கோல்டு இவங்க காட்டுறது என்ன அப்படின்னா, அந்த கோல்டு திருடப்படுது. அதாவது இந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லாமல் பறக்க விட போகுது. காசு எல்லாம் போயிடுச்சுன்னா கோல்டுக்கு வேல்யூ ஆகும். ஸோ இந்த கோல்டு திருப்பி மக்கள் போகுவாங்களா, திருட ஆரம்பிப்பாங்களா, வாங்க ஆரம்பிப்பாங்களா? ஸோ இது நடக்குது. அதுக்கப்புறம் வேல்யூபிளான ட்ரெஷர். ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வேல்யூபிளான ட்ரெஷர், அதை திருட ஆரம்பிக்கணும். மக்கள்கிட்ட இருக்க வேல்யூபிளான ட்ரெஷர், மக்களோட வேல்யூபிளான ட்ரெஷர் என்னது? தன் குழந்தைக்காகவும் தன் பூர்வீகத்துக்காகவும் தன் பெண்ணுக்காகவும் சேர்த்து வைக்கும் நகைகள், பாதுகாக்கப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் பிடுங்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் என்ன? ரிபல் கிரியேட் ஆகும். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து பிடுங்குது அப்படின்னா ரிபல் கிரியேட் ஆக தானே செய்யும். ஸோ ரிபல். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோல்டு. நல்லா பாருங்கள், அந்த மாஸ்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக காட்டி மாற்றிருப்பாங்க. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி முடித்த உடனே மண்ணுக்குள்ளே தோண்டி கோல்டு எடுக்கிறாங்க. இந்த கோல்டு எங்கே போச்சிருப்பாங்க? அங்கே மணி ஹெஸ்ட்டில் ஆட்டையை போடும் போது ஒரு வீட்டுக்கு அடியில் பெரிய நிலத்தை வாங்கி அடியில் போச்சு வச்சுருப்பாங்க. இல்லை, அந்த கோல்டை திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ இதை காட்டுறாங்களா? திருப்பி இப்போ சுழற்சி முறையில் எங்கே வாங்கி தெரியுதா? இவ்வளோ நாள் நம்ம பயணித்தது, ஃபினான்ஸுக்கு பயணித்தது திருப்பி நம்ம ஆதி வரலாறு கொண்டு போகிறாங்க. அதாவது கோல்டு தான் இனிமேல் சொத்து, கோல்டு தான் இனிமேல் மணி. எங்கே கொண்டு வராங்க தெரியுதா? புதைத்து வைக்கப்பட்ட, அதாவது பில்லியனர்ஸ்லாம் பதுக்கி வச்சிருந்த தங்கம்லாம் திருப்பி வெளியெடுக்க போகிறாங்க. அது வெளியெடுக்கும் போது எப்போ எடுப்பாங்கன்னா, வேர்ல்டு வரலாறு முடிஞ்ச பிறகு டிஜிட்டல் கரன்சி. அந்த டிஜிட்டல் கரன்சி உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே கரன்சியாக இருக்கும். அது வெறும் நம்பராக தான் இருக்கும். இந்த நாட்டு கரன்சி அந்த நாட்டுக்கு பேரெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கரன்சி தான், ஒரே பேர்லாம் இருக்கும். ஆனால் அவங்களோட வேல்யூபிள் என்னன்னா கோல்டு. கோல்டை கொடுத்து தன்கிட்ட இருக்க கோல்டு எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்தாதான் அந்த கோல்டுக்கு இணையாக அந்த ஜீரோஸ் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு உழைச்சி சம்பாரித்து அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் மணி இருக்குல்ல, அதை சம்பாதிக்கணும். ஆனால் அவங்க எம்டியாக தான் இருப்பாங்க. கோல்டு வச்சிருக்கவன் அதை கொடுத்து டிஜிட்டல் கரன்சியாக மாற்றிக்க முடியும். கோல்டே இல்லாதவன் ஜீரோ. அவன் போய் உழைச்சி சம்பாரித்து இதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபியூச்சர் பிளான். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் இதான் நடக்க போகுது. இதை எவ்வளோ அழகாக ஒரு சின்ன டீசரில் மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி மோடி அவர்கள் கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்கிறாப்புல, இந்த பக்கம் கோல்டை வச்சு ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டான். அப்போ என்ன, கோல்டு இவ்வளோ முக்கியமான விஷயன்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். கோல்டு வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய தனிப்பட்ட ஃபினான்ஸ் ஸ்டேபிலிட்டி பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கும், இல்லாமல் இருக்கும், சில வேறு ஏதாவது செலவுக்கு வச்சுருப்பீங்க. நம்மளுடைய விஷயம் என்னென்னா இதெல்லாம் பண்ணுங்க பண்ணாதீங்கலாம் சொல்கிறது இல்லை. இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிடுச்சுன்னா மாறிடுச்சுன்னா உடனே நம்மளை வந்து கடிக்க வந்துடுறாங்க சாமி மாட்டேன். ஸோ இப்படி தான் சொல்லணும், குத்துமதிப்பாக தான் அவங்கள்ட்ட பேசணும். அப்போ தான் சரி வரும். இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சொன்னால் தான் சரி, நம்ம எஸ்கேப் ஆக முடியும். கோல்டு, அந்த கோல்டை வச்சு இவ்வளோ அழகாக நரேட் பண்ணியிருக்காங்க. வேணுன்னா மணி ஹெஸ்ட் இந்த ட்ரீசரை போய் ஒழுங்காக பாருங்கள். அது உங்களுக்கு உங்கள் ஞானத்துக்கு எட்டினது என்ன புரியுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. திருப்பி அவன் கோல்டுக்கு போக போகிறான். அப்போது நம்மக்கிட்ட கோல்டு இருக்கணும். கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டை கொடுத்து டிஜிட்டல் கரன்சியை வச்சு ஓரளவுக்கு சர்வே பண்ணலாம். அடுத்து ஒவ்வொரு டைமும் அவன் சுழற்சியை கொண்டு வரும்போது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிச்சுட்ருக்கான். ஃபினான்ஸ் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், அவன் முடிஞ்சு, அவன் வாழ்க்கையை முடிஞ்சு, சர்வே பண்ண முடியாது. சர்வே ஆஃப் ஃபிட்னஸ், இந்த கோல்டு தான் அடுத்தவங்களை சர்வே பண்ண வைக்கும் இவன் கொண்டு வர உலகத்தில். அப்புறம் இந்த உலகத்தில் அவன் கொண்டு வர போகிற இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் நடந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். விஜய்லாம் சிஎம் ஆகும்போது அப்போ அவன் பிளான் கரெக்டாக நடக்குதுன்னு தெரியுதா? 2023 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்க தான் போகுது. இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்க தான் போகுது. வேறு ஒரு வடிவத்திலையும் 2-3 நாள் தள்ளியோ நடக்க தான் போகுது. இதை தடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தடுக்க முடியும். ஒரு பாயிண்டில் மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கணும். நிற்பீங்களா? 150 சீட்டில் டிஎம்கே ஜெயிக்குன்னு சொன்னதுக்கே நீங்களாம் பாதி பேர் கலந்துட்டு வர்றீங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் ஒன்றா இருந்து எதிரியை ஜெயிச்சு எப்பா விடிஞ்சிருந்தாடே. சரி, அதனால நம்ம சொல்லிக்கிறோம். உண்மையான ஆட்களும் நம்ம தேடி வந்துட்டு தான் இருக்காங்க.
இதுக்குன்னு ஒரு நேரம் அமையும். அந்த நேரம் வரைக்கும் நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். கூட சேர்றவங்க சேர்ந்து பயணிக்கிட்டோம். இல்லையா கழண்டு போயிட்டே இருக்கணும். பிரச்சனையே கிடையாது. நான் என்னமோ உனக்காகவும், உன் குடும்பத்துக்காகவும் நான் ஒன்றும் கஷ்டப்படுற மாரி, அடுத்த தலைமுறைக்காக பேசிட்டு இருக்கோம். இது உனக்கு புரியல அப்படின்னா, நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ எதிர்காலம்ன்றது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல தான் நிற்க போகுது. அப்போ நீ சர்வை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கோல்டு இருக்கும். அதை கொடுத்தா உனக்கு டிஜிட்டல் கரன்சி கொடுப்பான். அங்கே போய் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சின்ன குடிசையோ கூடாரமாக போட்டு வாழ முடியும். இதான் உண்மை. இதை உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அதில் இந்த போர்களில், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து, திருட்டுகள்லேருந்து, உள்நாட்டு கலவரம், கிளர்ச்சி, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இதில் சர்வே பண்ணி நீ தப்பிச்சாங்கன்னா ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கே போக முடியும். அந்த சர்வே பண்ணுற இடத்துலையும் உங்கள் கோல்டை பாதுகாத்து கொண்டு போனால் மட்டும்தான் அதை கொடுத்து நீ டிஜிட்டல் கரன்சியாக மாற்ற முடியும். குதிரை கொம்பா இருக்கும். அது தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னே புரியலை. ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு சுத்தமாக புரியலை. சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். இந்த விஜய் அரசியல் கட்சியில் ஆரம்பித்தோடனே நேரு ஸ்டேடியம் தான் எடுத்தாங்க. உள்ள ஆள் விடலைன்னொன்னே சரி, அங்கே பதவியில் இருக்கவங்களுக்கு முக்கியமான ஆட்கள் தான் இடம் கொடுப்பாங்க. அந்த உள்ளரங்கம்ன்றது உள் அரங்கம். அது பேர்லேயே உள்ளரங்கம் இருக்குது. அதில் இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும். வெளியே இருக்கவங்கலாம் சரி இடம் இல்லைன்னா சொல்லிட்டாங்க, அப்போ வெளியே தான் நிற்கணும். டீசெண்டாக நின்னாயெல்லாம் கேட்டை தள்ளி விட்டு ஓடுறாங்க. த்ரிஷா உள்ளே போகுது. த்ரிஷா உள்ளே போகும்போது அதுக்கே வெளி கொடுக்காம நசுக்கி போட்டு பிதுக்குறாங்க. இதுக்கு இவ்வளோதான். விஜயே வந்தாலும் அண்ணனே நாங்கள் அடி பண்ண அண்ணனே தள்ளி விடுவாங்க. வேலூரில் ஓட விட்டவங்க தானேங்க வேற. ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இவனுங்களோட புரிதல் ஜீரோ. புரியுதா? ஜீரோ. இப்போவே டெமோக்ரஸியில் எல்லார் கையிலையும் காசு இருக்குது. சாப்பிட்றோம், ஹோட்டல் போகிறோம், கோல்டு பை பண்ணுறோம், எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போதைக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. அப்போவே இந்த பைத்தியங்களாக வாழ்ந்துட்டுருக்கு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சுன்னா எவன் கையிலையும் காசு இல்லை. ஏன்னா தளபதினு சொல்லிட்டு இருந்தால் காசு வராது. நம்ம சம்பாதிச்சாதான், நம்ம உழைச்சாதான், நம்ம வீட்டில் சொத்து இருந்தாலும் காசு இருக்கும். எதுவுமே இல்லாமல் தளபதினு சொன்னால் தளபதி ஓடி போயிடுவாப்ல. நீ யார்கிட்ட காசு வாங்குவ? யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். இந்த பைத்தியங்க என்ன பண்ணுங்க? இன்னொருத்தன் பிடுங்குங்க. ஏன்னா ஜீரோ. புரிதல் ஜீரோ. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டை உடச்சி ஏறி குதிச்சு மிதிச்சு போகிறாங்கன்னா இவங்க என்ன வேணால் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா அச்சுறுத்தலான விஷயத்துக்கும் காரணமாக இவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி புரிதல் இல்லாத தற்கொலையாக தான் இருக்குங்க. ரியாலிட்டி என்ன, நிதானம் என்ன, எதுவுமே தெரியாது. எல்லா கடும் தளபதி ஓடிடுவாப்புல. நீ உன் தலையெழுத்து எப்படி வாழ்வ? அப்போது அடுத்த தலையெழுத்தை பிடுங்குவ. இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுதா? இந்த முட்டா பசங்கனால எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் தெரியுதா? வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்கிற விஷயம்லாம் நடக்காதோ வைக்காதோ அதெல்லாம் யோசிக்காது. நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதில் நம்ம எப்படி ப்ரிகாஷன் ஆகிறது? வருமுன் காப்போம். புரியுதா? புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாதுன்னா கிளம்பிட்டு. விஜய் உட்காந்துருக்காப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிடுறாங்க. உதயநிதி போகிறாப்புல. உதயநிதி தெளிவான ஆள். இவருக்கு லாம்பு வணக்கம் போடணுமான்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போய் கையெழுத்து போட்டு பதவி ஏற்றுட்டு போயிட்டாப்புல. எடப்பாடி வராப்புல. வயசில் பெரிய மனுஷன். அவர்கிட்ட போய் நீங்கள் நின்னீங்க, சீட்டு கொடுக்கல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னொடனே அவர் வணக்கம் போடுறாப்புல. விஜய் அப்படியே உட்காந்துருக்காரு. பொம்மை மாதிரி, ரோபோ மாதிரி. எவ்வளோ பெரிய மாண்பு. இதே ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் அங்கே உட்காந்துருந்தா கலைஞரை பார்த்து வணக்கம் வச்சா வணக்கம் வைப்பாங்க. எல்லாருமே ஸ்டாலின் இவங்கெல்லாம் மரியாதை நிமித்தமாக எவ்வளோதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வணக்கம் வைப்பாங்க. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அகாடாவா? இப்போ எடப்பாடி வராப்புல. அவர் போன தடவை சிஎம் இருந்தவர், அவர் எதிர்கட்சியில் வரப்போகிற ஒரு ஆள். ஸோ ஒரு வராப்புல மதிக்காமல் உட்காந்துருக்காப்புல. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வராப்புல. அவருக்கு வணக்கம் வைக்கிறாரு. ஓபிஎஸ் சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணாரு. துரோகிகளுக்கு இப்பெல்லாம் ஏன் இங்கே இந்த காலத்தில் மதிப்பு மரியாதை நிறையா கிடைக்குது? காங்கிரஸ் முதல்ல குத்திட்டு போச்சு. மோடி அவர்கள் சொன்னார், நான் சொல்ல, மோடி அவர்கள் சொல்கிறாரு இவங்க துரோகின்னு. ஸோ அவங்களுக்கு வரவேற்பு எங்கே பலமாக இருக்கா காங்கிரஸுக்கு? எங்கே டிவிக்கால தமிழக மக்களுக்கு கொன்னுழைச்ச ஒரு கூட்டம். அந்த கொன்னுழைச்ச கூட்டத்தை கூட சேர்ந்து இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இவர்கிட்ட போய் மனு கொடுத்து May 18 இவர் மெரினால மீட்டிங் நடத்துறதுக்காக அனுமதி பெறப்படுறான். யாரு? பாரிசாலன். விஜயை பற்றி ஒரு விஷயம் அவங்களுடைய தொண்டர்கள் துண்டு போட்டு பேசுகிறாங்க. த்ரிஷா அந்த மாதிரி மீட்டிங் போயிருக்காங்கன்னு கேட்டதுக்கு, ஆமாங்க கூட்டி போவாருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, பல்லு இருக்கேன் பக்கடா சாப்பிட்றான். என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதா? ஒரு முதல் அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு முன்னோடி இவர் தான் முதன்மை அமைச்சர். அதாவது முதல்ல இருக்க ஆள். இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து தான் பின்னாடி இருக்கவெல்லாம் இருப்பான். அவன் தொண்டன் ஃபுல்லாக அவன் கட்சிக்காரங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க. இவரே அவங்களை கூட்டி முன்னாடியே குறைச்சிட்டு ஃப்ரெண்ட் ஒரு சார், ஒய்ஃப் இல்லை, பிள்ளை குட்டி இல்லை, ஆனால் இவங்க இருக்காங்க. கேட்டால் வாலிய நண்பர்கள். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதோட விளைவு நீ கண்டிப்பாக சந்திப்ப. அப்போது மனிதகுலம் ஏன் இவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருந்துச்சு? ஏன் இவ்வளோ ஒழுக்க நெறிகள் உருவாக்கப்பட்டுச்சு? எதுக்கு நம்ம இவ்வளோ
கட்டுப்பாடோட ஒரு 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 ஃபேமிலி ஸ்ட்ரக்சராக இருந்தோம் அப்படின்றது அப்போ உனக்கு புரியும். அப்போ தான் உனக்கு புரியும். இப்போதைக்கு உனக்கு புரியாது. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தாத்தா சொன்னா கடுப்பாருது, பாட்டி சொன்னா கடுப்பாருது, சித்தப்பா சொன்னா கடுப்பாருது, அப்பன் சொன்னா கடுப்பாருது, ஆத்தா சொன்னா கடுப்பாருது, அண்ணன் சொன்னா கடுப்பாருது. எல்லாம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஒரு நாள் இப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லாமல் நாசமாக போய் கிடப்பேன். அப்போ தெரியும் இந்த உறவுகளோட உரிமை, மரியாதை, அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க எல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அனாதையாக தெரியும் போது உனக்கு தெரியும். நீ ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஜென்சின்னு போயிட்டு இருக்கீங்க. அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி தர போறீங்க. ஒருத்தரும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பார்க்கறது சுதந்திரம்னு சொல்வ. ஆனா அவங்க எல்லாம் பிராயர் கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது. கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியாடா? Who is this guy?